அல்லேலூயா. இதனால உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபையை நினைத்து நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள்ல தேவ வார்த்தையை கேட்டு நீங்க நிச்சயமாக தேவனை தேடி இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா உங்க இருதயத்துல நீங்க எல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்து தேவனை தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் தேவன் ஆசீர்வாத வாசல திறந்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சரி, செப்பனியா 2:3 வாசிப்போம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இதே செப்பனியா 2:3 கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம், தேவனை தேடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அதிலே தேவனை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். இங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. இந்த நீதியை தேடுதல் என்ற காரியம் இந்த செப்பனியா 2:3 என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறீங்களோ உங்களோடு கூட தேவன் பேசுவார். அவர் முகமுகமா பேசுகிற தேவன். தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய சத்தம் தான் தேவ வார்த்தை, பைபிள் வார்த்தை. என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பரலோகத்தின் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியார் ஐக்கியத்தோடு தேவ வார்த்தைக்காக உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள்ல நீ பேசின இந்த செப்பனியா 2:3 நீதியை தேடுங்கன்ற காரியத்துல தகப்பனே நீ பேசுங்க நாங்க கேட்கிறையா. நீங்க சொல்லிருக்கீங்க, நீ இப்போ உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன்னு சொல்லிருக்கீங்க. நீ பேச வேண்டியது அந்நேரத்துல போதிப்ப, அந்த நாழிகையில வெளிப்படுத்துவேன்னு சொல்லிருக்கீங்களாப்பா. பேசுகிறது பரிசுத்த ஆவியானவரே, நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறையா. என்னை வெறுமையாக்கி தாழ்த்துகிறையா. நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். அன்று பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை திறந்து கொடுத்த தேவன் இன்று சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாவாகிய தேவன் நீர் திறந்து கொடுப்பீராக. இந்த சத்தியம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊடுருவி பாய அது 1, 30, 60, 100 ரூபாய் பலன் கொடுக்கத்தக்கதாய் என் தேவன் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறையா. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்கி அப்பா எல்லாருடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் கீழ்ப்படுத்தி சுரையாக்கி கொள்ள என் தேவன் கிருபை செய்ய. தேவ வார்த்தை கேட்பதற்கு விரோதமா உருவாக்கப்பட்டு எந்த ஆயுதம் இயேசு 54:17 படி வாய்க்காத பக்கட்டும். என்னை வெறுமையாக்கி தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னிலிருந்து நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீதியை தேடுங்கள். நீதியை தேடுங்கள்னா என்ன? எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:35. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஜனமா இருந்தாலும் அது ரட்சிக்கப்பட்ட ஜனமோ ரட்சிக்கப்படாத ஜனமோ, ஏன்னா மாம்சமான யாவருக்கு அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இது. எந்த ஜனத்தாயினும் அவருக்கு தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பேதுரு சொல்றார், எந்த ஜனமா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத ஜனமா இருக்கலாம், ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னு பயந்து நீதியை செய்யும் போது அவங்கதான் தேவனுக்கு உகந்தவர்களாம். அல்லேலூயா. அதே மத்தேயு 5:6 வாசிங்களேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதே மத்தேயு 5:6 பாருங்களேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்தி அடைவார்கள். எல்லா காரியத்திலும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டிடுவார். திருப்தியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். திருப்தியான இல்லற வாழ்க்கையை கொடுப்பார். திருப்தியான எல்லாவற்றிலும் குறைவே இருக்காது. திருப்தி ஓகே, தேவன் என் ஆசீர்வதிச்சு அது எல்லாத்திலுமே ஒரு குறைவு இல்லாதபடிக்கு திருப்தி பூரணம். அல்லேலூயா. யாருக்கு? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். பாக்கியவான்னா என்னது? நீதி 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 நீதினா என்னன்னு பார்க்க போறோம். அந்த நீதியின் மேல பசி தாகம் 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 வாஞ்ச அவங்க பாக்கியவான்களா. பாக்கியவான்னா பிளஸ்டு மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நீதிமொழி 21:3 பாருங்க. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம்.
அல்லேலூயா. இப்ப நீதினா என்னதான் வாசிப்போமா? லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் இருவரும் யாரு? சகரியா, எலிசபெத்து. சகரியா, எலிசபெத்து இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அல்லேலூயா, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வசனத்தின்படி ஜீவிப்பது. கற்பனைனா என்ன? 1 யோவான் 2:7 படி வசனம். அப்ப வசனத்தை கை கொண்டு, தேவன் சொல்ற கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு அதன்படி வாழ்ந்து குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களா? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வசனத்தின்படி ஜீவிப்பதுதான் நீதி. அப்போ இந்த நல்ல கவனிங்களேன், இந்த சகரியா, எலிசபெத்து வயசு ஆகிற வரைக்கும், வயதானவர்கள் இவங்க 2 பேரும், அந்த வயது ஆகி முடிகிற வரைக்குமே, அந்த வயதான எண்டு வரைக்கும், அப்ப இவங்க வாலிப பிராயத்துல திருமணம் ஆகிட்டு இருக்கும். எப்படி திருமணம் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. எலிசபெத்துக்கு ஒரு 16 வயசு இருந்திருக்கலாம், சகரியா ஐயாவுக்கு ஒரு 18 வயசு இருந்திருக்கலாம். இந்த வயசுலயே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா வயசு ஆகிற வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அந்த வாலிப நாட்கள்ல இருந்தே இந்த வயதான நாட்கள் வரைக்கும் உண்மையும் உத்தமமா தேவனுக்கு முன்பாக சகல கட்டளைகளின் கற்பனையின்படி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்களாம். அப்ப உண்மையும் உத்தமமா தேவனுக்கு முன்னாடி ஜீவித்திருக்கிறாங்க. இந்த வாலிப பிராயத்துல இதே சகரியா ஐயா ஆசாரிய ஊழியம் செய்திருக்கிறார். தேவ சமூகத்துல ஊழியத்துக்கு போயிடுவாரு. போயிட்டு வீட்டுக்கு வருவாரு. அப்ப அங்க சுத்தி இருக்க ஜனங்க பேசிடுவாங்க, கடவுளுக்கு ஊழியம் செய்யறாங்களே, இவங்களுக்கே இன்னும் குழந்தை பிறக்கல, இவங்களுக்கு ஏன் அந்த கடவுளுக்கே ஊழியம் செய்யறாங்க, கடவுளுக்கே இவர் வந்து தூபம் காட்டுற வேலை செய்யறாரு, ஆசாரிய வேலை செய்யறாரு, இவருக்கே அந்த கடவுள் வந்து குழந்தையை கொடுக்கலனா இவர் எப்படிப்பட்ட என்னென்ன நிந்தை, அவமானம், கேவலமான வார்த்தைகள் வந்திருக்குமோ அத்தனையும் வந்திருக்கும். ஆனா இங்க சொல்ற காரியத்தை பாருங்களேன், கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களின் படியே குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்களாம். அந்த வாலிப பிராயத்துல இருந்து அந்த வயசு ஆகிற வரைக்குமே நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்களாம். வசனத்தின்படி குற்றமற்றவர்களாய் இருந்தாங்களாம். உண்மை உள்ளவர்களா வாழ்ந்து காமிச்சாங்களாம். அப்ப இடையில எந்த வார்த்தை, நான் ஊழியம் செய்யறேனே, நான் தேவனை தேடுறேனே, நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேனே, நான் இத்தனை ஆண்டுகள் நான் தேவனுக்கு ஓடுறேனே, எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டேன்றாரே, எந்த குறையும் பேசல வாயினால தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்களாம். மனுஷனுக்கு முன் மனுஷன் அப்ப அவங்க கூட பார்க்காம போலாம். ஆனா தேவன் நம்மளை நித்தமும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிமிஷத்தோறும் நம்மளை விசாரிச்சு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறார். நிமிடத்தோறும் நம்மளை சோதித்து அறிகிறாரா யோபு சொல்லும் போது 7வது அதிகாரத்துல. அப்ப நிமிடந்தோறும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்மள அவருடைய கண்ணு ஃபுல்லா நம்ம மேலதான் இருக்குது. அப்படிப்பட்ட தேவனுடைய கண்களுக்கு மறைவா நம்ம எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது, தாவீது சொன்னது போல. அப்படிப்பட்ட தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவங்க குற்றமற்றவர்களாய் காணப்பட்டாங்கன்னா வசனத்தின்படி எவ்வளவு அழகா ஜீவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம சபைக்கு வர விசுவாசிகளை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஒரு சகோதரிக்கு ஏதோ ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லைன்னா என்னென்ன பேசியிருப்பாங்க. நான் வாரம் சபைக்கு வரேன், 50 அதிகாரம் வாசிக்கிறேன், 100 அதிகாரம் வாசிக்கிறேன், சபை கூடுதல் ஒண்ணு கூட விடுறது கிடையாது, அது இல்லாம வந்து வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன், சபையில என்னென்ன ஜெபம் கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் ஓடி போய் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்லி எந்த அளவுக்கு தேவன் மேல அவங்களுக்கு கஷ்டம் பேசியிருப்பாங்க. வாயை விட்டு, ஏன் ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுக்கல, யாண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா, என் ஜபத்தெல்லாம் கேட்கிறாரா, நான் இப்படித்தானே ஓடி ஜெபிக்கிறேன், ஏன் குழந்தைய கொடுக்கும், என்னென்ன குறை பேசணுமோ அத்தனையும் நம்ம வாய்கள் பேசி இருக்கும். ஆனா இவர்கள் பாருங்க, வயசாகியும் குழந்தை இல்லைனாலும் கூட தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு தேவனுக்கு முன்னாடி உத்தமமாய் உண்மையாய் நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டாங்களாம். அப்ப எந்த அளவு அவங்க வாழ்ந்திருந்தா பைபிள்ல இடம் பெற்றிருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க நீதியை பார்த்துட்டு இந்த வயதான காலத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. வயசு ஆகி தேவன் அவங்களை கைவிடல. அப்ப பார்த்துக்கோங்க, நாம ஆராதிக்கிற தேவனுக்கு வயசு ஒரு பொருட்டு அல்ல.
எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் தேவனுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஒண்ணே ஒண்ணு, நாம தகுதியான பாத்திரமாய் இருக்கணும். நாம தகுதி உள்ளவர்களா மட்டும் மாறிட்டா போதும், தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இவங்களை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு பாடத்தை சகரியா ஐயா எலிசபெத் அம்மா மூலமா நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கிறதுக்காக தான் இவங்களை தேவன் வயதான வரைக்கும் அவர்களுடைய காரியங்களை தேவன் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. நமக்கு முன்னாடி இப்ப கொண்டு வந்து வைக்கிறாரு. அவங்க நீதி செய்ததுனால, அல்லேலூயா, அவங்க நீதி செய்ததுனாலதான். நல்ல கவனிங்கள, இத்தனை வருடங்களும் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயதான காலத்துல அவ்வளோ நீதியா அவங்க குற்றமற்றா வாழ்ந்ததுனாலதான் தேவனுக்கு முன்னாடி தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தெய்வத்துக்கே ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒரு யோவான் சானனை பெற்றெடுக்கக்கூடிய கிருபையை எலிசபெத் அம்மாவுக்கும் சகரியா ஐயாவுக்கும் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு அவங்க நீதி செஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு வார்த்தையின்படி ஜீவிச்சிருக்காங்க பாருங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் தேவகுமாரனுக்கே ஞானஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய யோவான் சானனை தேவன் கொடுத்தார். இன்றைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு தேவன் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற காரியம், இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறீங்க. அதே எலிசபெத் அம்மா சகரியாவை போல நீங்களும் பொறுமையோட தேவன் உங்களை காத்திருக்க வச்சிருக்காருன்னா நீதியா இருங்க, உண்மையா இருங்க. கட்டளைகள் கற்பனையின்படி வாழ்ந்து குற்றமற்றவர்களாய் நீங்கள் ஜீவிக்கும் போது காத்திருக்க வைக்கிறார் தேவனா. ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போறார். அதே யோவான் சானனை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனை பெற்றெடுப்பதற்காக தேவன் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறார். தேவனை குறை பேசாதபடிக்கு சகரியா எலிசபெத் அம்மாவை போல நீங்களும் நீதி செய்து கொண்டு வந்தீர்களானால், கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு உண்மையாய் ஜீவிப்பீர்களானால் உங்களுக்கும் தேவன் ஒரு ஊழியக்காரனை பெற்றெடுக்கக்கூடிய கிருபையை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இது குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்னா இன்னைக்கு எத்தனையோ ஆசீர்வாதத்துக்காக நம்ம பூமியில காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும்ன்ற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவே வாழ்கிறோம். ஒரு சிலர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நீ எத்தனையோ காரியம், கடன் பிரச்சனையில இருக்கோ, கடன் பிரச்சனை விடுதலையாகி ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வரணும். இப்படி அநேக ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிற நீங்க கர்த்தரிட்ட சகல கட்டளைகள் கற்பனையின்படி வாழ்ந்து குற்றமற்றவர்களாய் இருப்பீர்களே ஆனால், வசனத்தின்படி ஜீவிப்பீர்களே ஆனால், நீதி செய்வீர்களே ஆனால், உண்மையும் உத்தமாய் நீங்க தேவனுக்கு முன்பாக இருப்பீர்களே ஆனால் சகல ஆசீர்வாதத்தை கொடுக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே பைபிள்ல வேற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிர் நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அல்லேலூயா. வசனத்தின்படி நம்முடைய கிரியைகள் இருக்கும். வசனத்தின்படி கிரியைகள் இருந்தால் நீதி உள்ள கிரியைகள். அல்லேலூயா. நீதியை செய்கிறவர்கள். வசனத்தை மீறி அக்கிரமம், பாவம், அநியாயம் எல்லாத்தையும் பாவத்தை செய்யும்போது அது அநீதி. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, ஆபேலை கொலை பண்ற அளவுக்கு காயின் போயிருக்காங்க. நாங்க என்ன நடந்தது எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வாசிப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நல்ல கவனிங்கள. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்த 2 பேர் தான் ஆபேல், காயின், ஆபேல். அல்லேலூயா.
இந்த காயினும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறான். முன்னாடியே எப்படி கொண்டு வந்திருக்கிறான்? காயினுடைய வேலை என்னன்னு பாருங்க, நிலத்தை பயிரிடுகிறவன். ஆபேலுடைய வேலை என்ன? ஆடுகள் மந்த மேய்க்கிறவன். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். பேசப்படுற அளவுக்கு காணிக்கை இல்லை. இங்க ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாரா? எபிரேயர்ல வாசிச்சீங்கன்னா விசுவாச பட்டியல் ஆபேல் தேவனை விசுவாசித்து நான் முதன்மையானதை கொழுமையானதை கொண்டு போய் கொடுக்கும் போது என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு தேவனை விசுவாசித்து கொண்டு போய் கொடுத்தார்னு விசுவாச பட்டியல எபிரேயர்ல 11வது அதிகாரத்துல ஆபேல் இடம் பெற்றிருக்கிறார். அந்த காணிக்கையை தேவன் எந்த அளவுக்கு கவனித்திருக்கிறார் பாருங்க. இங்க ஆபேல் தன் மந்தையின் தலை ஈற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? காணிக்கை கொடுக்கறதுல தேவனுக்கு முதன்மையானத, தரமானத, குவாலிட்டியானத தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். அன்னைக்கு ஆபேலுக்கு தேவனுக்கு தரமானத இருக்கிற மந்தையில இருக்கிறதுல நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற ஆட்ட தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கிறார். காயின் என்ன செய்திருப்பாரு? நம்மளே ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே. காயினுடைய காணிக்கை பேசுற அளவுக்கே இல்லைன்னா விளைச்சல்ல ஒண்ணு சாவியா இருந்திருக்கலாம், இல்ல மட்டமானதா இருந்திருக்கலாம், இல்ல விளைந்த உடனே கொண்டு வராம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாயா கொண்டு வந்திருக்கலாம் தேவன் கிட்ட. ஏதோ ஒரு காரியத்துல அவங்க குறைவு இருந்திருக்கு. காணிக்கையில தரமானது கொண்டு வரல, முதன்மையானது கொண்டு வரல, குவாலிட்டியானது கொண்டு வரல. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுக்கு கொண்டு வரணும். அதையும் செய்யல. அதனாலதான் காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ விசுவாச பிள்ளைங்க இருக்கிறாங்க. தேவனுக்கு முதன்மையானது கொடுக்கிறவங்க இருக்காங்க, கொழுமையானது கொடுக்கிறவங்க. தேவனை நேசித்து விசுவாசித்து நம்ம காணிக்கை கொடுக்கறோம்னா இது ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறேன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என் தேவனுக்கு கொடுக்கிறேன். காணிக்கை பெட்டியில போடும்போது 7 விதம் தன் ஜீவனத்துக்கு கொண்டாந்து போட்டா என் தேவனுக்கு கொடுக்கிறேன். நம்மளுடைய எண்ணம் முழுவதும் நம்முடைய சிந்தையில் என் தேவனுக்கு கொடுக்கிறேன். என் தேவனுக்கு கொடுக்கும்போது அது 1000 மடங்கு ஒரு திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசித்து தேவனுக்கு கொழுமையானதும் முதன்மையானதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுக்கு கொண்டு முன்னாடி நிறுத்தும். அல்லேலூயா. நம்முடைய வேலையெல்லாம் முடிச்சிருவோம், நம்ம வீட்டு காரியத்தெல்லாம் முடிச்சிருவோம், மீதி இருந்தா தேவனுக்கு பிச்சு போடுவோம். அந்த காரியமே இருக்கக்கூடாது. ஒரு சிலரை சொல்லுகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு எப்படி முன்னாடி நிறுத்துறோமோ ஆபேல போல தேவனுடைய ஒவ்வொரு கிரியையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஐயா இந்த ஆடு செத்து போயிடும் போல இருக்குதுயா, நோயா இருக்குதுயா, இதுக்கு ஜெபம் பண்ணுங்கயா, இது நான் ஆண்டவருக்கு கொடுத்துக்கிறேயா. எப்படி பாருங்களா? செத்து போனது நொண்டி மோடம் சாவு போயிட்டு கிடக்கிறது ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருவாங்க. எப்படி பாருங்களா? அதை விட்டுருங்க. பிள்ளைங்கள ஐயா இவன் படிக்கவே மாட்டேன்றாயா, இவன் மண்டையிலே ஏற மாட்டேன்றியா, சரியான மக்கட்டியா இருக்கிறாயா, இதை நான் ஆண்டவர் கொடுத்துட்றையா. எப்படி பாருங்களேன்? அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்க குவாலிட்டியான நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க, தரமான பிள்ளைகளை தேவனுக்கு கொடுத்து பாருங்க. உங்க சந்ததியே தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய காணிக்கையை தேவன் பேசிக்கொண்டு இருக்கத்தக்கதாய் கவனிக்கத்தக்கதாய் இருக்கணும். அல்லேலூயா. அங்க சொல்றாரு, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலோட பேசினவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். எந்த அளவுக்கு அவனுடைய கிரியை இருந்திருக்கு பாருங்க. நீதி உள்ள கிரியில் அநீதி உள்ள கிரியை. ஆனா ஆபேலுடைய கிரியை நீதியாய் இருந்தது. அதனாலதான் தேவன் விசுவாச பட்டியல்ல அவர் அந்த இடத்துல இடம் பெறுவதற்கும் தேவனுடைய காணிக்கையை அங்கீகரித்ததும் இடம் பெற்றிருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய காரியத்துல ஆபேல போல நம்ம நீதி உள்ளவர்களாய் காணப்படணும். ஆபேல் நீதி செய்தார், மந்தையில கொழுமையானதை தேவனுக்கு செலுத்தினார். அந்த காரியம் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்னாடி வசனத்தின்படி
உண்மையாய் நீதியாய் இருக்குதா? நம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதியாய் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான கிரியைகளாய் இருக்குதா? நம்முடைய கிரியைகள், நடவடிக்கைகள், கேரக்டர்ஸ், நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய செய்யற ஒவ்வொரு காரியங்கள் தான் கிரியைகள். அது தேவனுக்கு முன்னாடி நீதியா இருக்குதா? இன்னைக்கு உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்றாரு யோசுவா கிட்ட. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதுல எழுதி இருக்கிறவை படியெல்லாம், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல வேதாகமத்துல எழுதி இருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. கவனமா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் கவனமா வாசிக்கணும். இரவும் பகலும் அதை தியானித்து, இந்த வசனம் இப்படி போட்டுருக்கு, இந்த வசனம் இப்படி போட்டுருக்கு, இந்த வார்த்தை இப்படி போட்டுருக்கு, இரவும் பகல் வார்த்தையே நீங்க நினைச்சு ஜீவிச்சு அதன்படி உங்க கிரிகள் இருக்குமானால் ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்தி பிசையா செஞ்சுட்டேன்னு அடிச்சுக்கோங்க. இல்ல, அந்த மாதிரி காரியத்துக்கு நீ வார்த்தையின்படி ஜீவிக்கும் போது, இந்த வார்த்தை வாய் விட்டு பிரியாம இருக்கும் போது, இந்த வார்த்தையே நினைச்சுக்கிட்டு நம்ம ஜீவனம் பண்ணும்போது, நம்முடைய கிரிகளாம் வார்த்தையின்படி இருக்கும் போது, நம்ம எண்ணமெல்லாம் வார்த்தையின்படி இருக்கும் போது, நம்முடைய செய்கிற அத்தனை காரியங்களும் தேவன் வாய்க்க பண்ணுவாராம். சங்கீதம் 1வது சங்கீதத்திலையும் அதுதான் சொல்லி இருக்குது. அல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து அதன்படி செய்கிற பாக்கியவான்கள் சொல்லி இருக்கிறாரு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. வாழ்க்கை நீர் கால்கள், அந்த நீர் ஓடுற ஓரமா இருக்கிற செடி எப்படி தளன்னு இருக்குதோ, அது அந்த நேரத்துல சரியான அந்தந்த நாட்கள்ல கனி கொடுக்கறது போல நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாயும் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாமளும் இருப்போம். அல்லேலூயா. அப்ப வார்த்தை எவ்வளவு முக்கியம். அந்த வார்த்தையின்படி நம்முடைய கிரியை இருக்கணும். அதுதான் நீதி உள்ள கிரியை. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119 1-3. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் யார்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்துட்டாலே, கர்த்தருடைய வேதத்தின்படி நம்முடைய கிரியை இருந்துட்டாலே யாரா? நம்ம உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பிளஸ்ட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்முடைய கிரியை நீதியா இருந்தா, உத்தமமா இருந்தா நாம தாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சாட்சினா பைபிள்ல சொல்லப்பட்ட காரியத்தை கை கொண்டு, நமக்கு அநேக காரியங்களை சாட்சிகளா தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. வேதத்தின்படி இருக்கிறவங்க உத்தம மார்க்கத்தார். அவங்களுடைய கிரியை நீதியா தான் இருக்கும், அநீதியா இருக்காது. அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். தேவனுடைய வழிகள் இல்ல, இந்த கட்டளைகள் கற்பனைகள் படி வார்த்தையின் படி நடக்கிறாங்களாம். அல்லேலூயா. அதிலே பாருங்க 6வது வசனம் சொல்லுது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. கற்பனைகள்னா வசனம். அந்த வசனத்தை நான் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. அதே காரியத்துல பாருங்க 1 யோவான் 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. தேவனை அறிஞ்சிருக்கோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்க எல்லாருமே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்றோம். எனக்கு தேவன் தெரியும், என் தேவன் எனக்கு தகப்பன், அவரை தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்றோம். சொல்லிட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன், அதே 7வது வசனத்தை பார்த்து கற்பனைனா தேவ வசனம். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளாதவன் எப்படியா இருக்கிறான்? பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்ல, வேதாகமும் இல்ல. வேதமே சத்தியம். அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டா நீ உத்தமன். பார்த்தோம் சங்கீதம் 119 1வது அதிகாரம், வேதத்தின்படி உத்தமமா இருக்கத்தார்னு பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் வசனத்தை கை கொள்ளனா பொய்யன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அதிலே 1 யோவான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா.
ஒருவராலும் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்ற என்னையா இது பெரிய வசனத்தின்படி வாழறாங்களா, வேதத்தின்படி வாழறாங்களா, கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும். அவங்களால நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது சொல்லிட்டு, நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. யாரு நீதி உள்ளவர்? இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீங்க. உங்களை ஏமாத்துறவங்க இப்படின்னா பெருசா வசனத்தின்படி, ஆமையா கிறிஸ்தவர்களா தெரியாத நல்லா குடிக்கிறாங்க, நீ தானே பெருசா அதிசயமா சொல்ற, ஏன் குடிக்க கூடாது? நல்லா குடிக்கலாம் வான் குடிகார ஆலோசனை கொள்வான் உலகத்துல இருக்கிறவன். இன்னொரு குடிக்கிற கூட்டம் உனக்கு ஆலோசனை கொடுக்கும். அந்த காரியத்தினால நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. வாமா பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், மன்னிப்பு கேட்டா இயேசு மன்னிச்சிருவாரு. இப்படிலாம் சொல்றவங்களுடைய காரியங்களை கேட்டு நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. நீதியை செய்கிறவன் உண்மையும் உத்தமமாய் நடக்கும் போது, வசனத்தின்படி ஜீவிக்கும் போது அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல், யாரு? இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய், தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போது தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அதிலே 1 யோவான் 3:24, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, வசனத்தை கை கொள்றவங்க எப்படி இருக்குமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறோம், தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறோம். நாம அவருக்குள்ள நிலைத்திருந்தா அவர் நமக்குள்ள நிலைத்திருப்பார். வசனத்தை கை கொண்டால் தான் தேவன் நம்மளோடு கூட இருப்பார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு எது ஆதாரமா இருக்கா? நம்மில் நிலைத்திருக்கிற அவர் நமக்கு தந்திரல பரிசுத்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். நல்ல நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு உங்களை நீங்களே வீட்டு ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு சிலர் போராடணும் பரிசுத்த ஆவிக்கு. பரிசுத்த ஆவியினர் மேல இறங்குவாங்க. நல்ல கவனிங்கள, பரிசுத்த ஆவியான மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன்னு சொல்லாரு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவினாலும் தண்ணி, நான் 2 ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும், அது வேற ஒண்ணு. ஆனா அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நல்ல கவனிங்க, உள்ள இருக்கிறது தெரியும், உள்ள வர்றது தெரியும். மென்மையானவர் விலகுறது தெரியவே தெரியாது. எந்த இடத்துல துக்கப்படுத்துறீங்களோ, எந்த இடத்துல கோபப்படுத்துறீங்களோ, எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா செயல்படுகிறோம், எந்த இடத்துல வசனத்தை நம்ம மீறுறோமோ, அவர் போறது நம்ம விட்டு போறதே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, வசனத்தை கை கொண்டு நாம அவருக்குள்ள இருக்கிறோமா, அவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இதுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியா நம்ம கூட இருந்தா தேவன் நம்ம கூட இருக்கிறார், நாம அவரோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 15:1-2. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் உம்முடைய கூடாரத்துல தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணுவான்? யார் பரலோகத்துல வந்து வாசம் பண்ண முடியும் கேட்கும்போது சொல்றாரு, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தானே. அல்லேலூயா. உண்மையும் உத்தமமா தேவ வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார்னு பார்த்தோம். நம்முடைய கிரியைகள் வசனத்தின்படி இருக்கும்போது நீதி உள்ளவர்கள்னு பார்த்தோம். அந்த கட்டளைகள் கற்பனைகள் படி யார் ஜீவிக்கிறோமோ, யாருடைய கிரியைகள் நீதியா இருக்குதோ வசனத்தின்படி, அவர்கள் மட்டும்தான் பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ண முடியுமா? அல்லேலூயா. எப்போது நீதி செய்ய முடியும்? எடுத்து வாசிப்போம். ஏசாயா 32:15-16-17. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அல்லேலூயா. எப்போ நம்ம நீதி செய்வலா மாறுவோமா? உன்னதத்திலிருந்து நம்மேல், பரலோகத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். எப்படி இருந்துமா நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் வாவி உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியா நம்ம மேல் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் வனாந்தரமா இருக்கிற நம்ம வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி அடர்ந்த காடாக மாறும். வனாந்தரத்திலே என்ன இருக்குமா? நியாயவாசமா இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து நம்ம மேல ஊற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமா இருந்தா, தரித்திரமா இருந்தா, ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருந்தாலும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றின உடனே வனாந்தரமா ஆசீர்வாதமே இல்லாம தரித்திர வாழ்க்கை
அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லையா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மள ஊட்டம், நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ள கிரியைகள் நம்ம கிட்ட காணப்படும். ஏன்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். நம்ம கொஞ்சம் வசனத்தோடு இப்படி அப்படி திரும்பும் போது, சில பாவங்கள் நம்ம செய்யும் போது, தேவனுக்கு விரோதமாக எழும்பும் போது, நம்முடைய கிரிகள் நீதியா இல்லாத போது, அநீதியா இருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றும் அமெரிக்கான வாழ்க்கைங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையும் நம்முடைய வேதத்தை வாசிக்கணும், வசனத்தை, அந்த வசனத்தை நம்பணும். இதுதான் நமக்கு பலனை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த நீதி கிரியே நமக்கு எதை தான் கொடுக்கும்? வசனத்தின்படி ஜீவிச்சா நம்ம குடும்பத்துல என்னைக்குமே சமாதானம் தாங்க இருக்கும். அல்லேலூயா. அதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 33:15-17. நீதியா நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அல்லேலூயா. நல்ல கவுனிங்கள, நம்ம நீதியாய் நடந்தால் வர்ற ஆசீர்வாதத்தை பாருங்க. நீதியாய் நடந்து செம்மையான வழிகளை பேசி, வார்த்தையின்படி நம்ம பேசி இடுக்கண் செய்வது, மற்றவங்களுக்கு ஒரு இடுக்கண் செய்வது, மற்ற குடும்பத்துக்கு ஒரு கலகம் பண்ணி கெடுத்து அதனால் வர ஆதாயத்தை வெறுக்கணும். அடுத்தவங்களுக்கு தீமை செய்து உனக்கு வர்ற லாபத்தை நீ பெற்றுக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கணும். பரிதானம் வாங்கக்கூடாது. இவங்களுக்கு இந்த காரியத்தை செய்து கொடுத்தா இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்க, உங்களுக்கு இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தா இத்தனை ஆயிரம் லஞ்சம் கொடுங்க. இது இடுக்கண். இது அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற வேதனை. அந்த வர்ற லஞ்சம் சந்தோஷமா கொடுக்க மாட்டாங்க, வயிறு எரிச்சுன்னு கொடுப்பாங்க. வட்டி பணமும் லஞ்ச பணமும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் கனவுல கூட நினைக்காதீங்க. அல்லேலூயா. நல்ல கவுனிங்கள, இடுக்கண் செய்வதால் ஒரு ஆதாயத்தை வெறித்து பரிதானம் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பொல்லாப்புக்கான காரியத்துக்கு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வசனத்தின்படி நான் ஜீவிக்கணும். இந்த பொல்லாதான காரியங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம், பாவமான காரியங்கள் எதுவுமே வேண்டாம், வசனத்தின்படி நீதியின் கிரியைகள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவாராம்? உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். இயேசு கிறிஸ்துவே உனக்கு அடைக்கலமாக மாறுவாராம். நமக்கு அடைக்கலமாய் அவர் மாறும்போது நமக்கு வேற என்னங்க வேணும்? அல்லேலூயா. உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவீங்களாம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருப்பீங்களா? அது மாத்திரமல்ல, அவன் அப்பமும் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீரும் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு சம்பாதிப்பாங்க, சாப்பிட முடியாது. சம்பாதிப்பாங்க, நிம்மதியா உட்காந்து ஒரு வாய் சோறு எடுத்து சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. லஞ்சம்னு இருந்தா நிம்மதியா ஒரு வாய் சோறு கூட உள்ள போகாது. ஊர்ல இருக்க அத்தனை வியாதி அவங்க கிட்ட தான் இருக்கும். அல்லேலூயா. அதே நீதியா நியாயமாய் உங்களுக்கு வருமானம் வறுமையானால் வசனத்தின்படி ஜீவிப்பீர்களே ஆனால் உங்க சாப்பாடை நீங்க சாப்பிட முடியும், உங்க தண்ணி நீங்க குடிக்க முடியும், உங்க துறவில் ஊர்ல நீர் ஊற்றுகளை நீங்க அனுபவிக்க முடியும், உங்க குடும்பத்துல வர ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க முடியும். வட்டிக்காரனோ டாக்டருக்கோ சாபத்துக்கோ உங்க பணம் போகாதுன்றார். அல்லேலூயா. உன் கண்கள் ராஜாவை பரலோக தேவனை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள பரலோக தேசத்தை காணும்படி தேவன் உனக்கு கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. எப்போ நீதி மேல பசிதாக இருக்கும்போது, உங்க கிரியைகள் நீதியாய் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உடையவர்களாய் நம்ம மாறுறோம். அல்லேலூயா. அதிலே ரோமர் 6:13 வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்கள, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய அவயவங்கள், நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால்கள், நம்முடைய ஒவ்வொரு அவயவங்கள், வாய் அத்தனையும் அநீதியா செயல்பட்டிருக்கலாம். பாவத்துக்குரிய காரியங்களால் நம்முடைய கிரியைகள் இருந்திருக்கலாம். நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்று அநீதியா செயல்பட்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொரு அவயவமும், நம்முடைய கண்ணு வார்த்தையின்படி இருக்குதா, அது நீதி செய்யுது. நம்முடைய கண் வார்த்தையின்படி களியாட்டு பார்க்காம இருக்குதா, சினிமா பார்க்காம இருக்குதா, சீரியல் பார்க்காம இருக்குதா, பாவத்தை பார்க்காம இருக்குதா? பாவத்தை பார்த்தா, களியாட்டு பார்த்தா அநீதியான உறுப்பா மாறிடும், அநீதியான அவயவமா கண்ணு மாறிடும். வசனத்தின்படி, வசனத்துக்கு பயந்து அந்த கண்ணு செயல்படும் போது நீதியின் ஆயுதமாய் இருக்கும். உங்க வாய் தீமையை பேசாதபடிக்கு, அடுத்தவங்களை குறிச்சு தேவையில்லாம பேசாதபடிக்கு, குற்றப்படுத்தாதபடி, குறை சொல்லாதபடிக்கு, என் தேவன் என்னை பார்த்துக்கிட்டே வான அளவு எட்ட அளவு வாய் போதும் யோபுல சொல்றாரு. அப்போ நம்முடைய வாய் தேவனுக்கு பயந்து 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 ஒவ்வொரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருந்தா அந்த வாய் நீதியின் ஆயுதமா செயல்படுகிறது. அல்லேலூயா. வாயில வார்த்தையை பேசுறீங்களா? அடுத்த ஒரு விசுவாசிய வார்த்தையினால சொல்லி கிருபை உள்ள வசனத்தினால கட்டி எழுப்புறீங்களா? அந்த ஆத்மாவை கெடுத்து பின்மாற்றத்துக்கு அனுப்பிடுறீங்களா? அந்த ஆத்மாவை கெடுத்து சபை விட்டு அனுப்புறோமா? அந்த ஆத்மாவை விசுவாசத்துக்குள்ள கட்டி எழுப்புறோமா? தேவன் நல்லவர். தேவனை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவன் கிட்ட இருந்து பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. நீங்க வசனத்தின்படி ஜீவிச்சா உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வசனத்தை கை கொள்ளுகிறவங்க, கற்பனையை கை கொள்ளுங்களுக்கு ஒரு தீங்கும் வராதுங்க. உங்க வாயினால மற்றவர்களை வசனத்தினால சொல்லி 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 விசுவாசத்துல நீங்க நடத்துறீங்களா? இல்ல அவங்களையும் கெடுத்து வீணாக்கி வெளியே அனுப்புறோமா? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வாய் நீதியாய் செயல்படுதா, அநீதி உள்ள உறுப்பா செயல்படுதா, நீதி உள்ள உறுப்பா செயல்படுதா? அல்லேலூயா. காது, இந்த காது என்றது உங்களுடைய அவயவம் நீதியாய் செயல்படுதா? உங்க நாவு நீதியாய் செயல்படுதா? நீதியின் அவயவமா இருக்குதா? நீதியின் ஆயுதமா இருக்குதா? அல்லேலூயா. உதடு நீதியின் ஆயுதமாய் இருக்குதா? உங்க கைகள் நீதியின் ஆயுதமாய் இருக்குதா? உங்க கை என்ற அவயவம் நீதியாய் செயல்படுதா? கால் என்ற அவயவமாகிய கால் என்ற உறுப்பு நீதியாய் செயல்படுதா? அல்லேலூயா. அதிலே சொல்றாரு பாருங்க, 19 வாசிப்போம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அவயவமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடக்கும்படி முன்னே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே, அல்லேலூயா, உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்க நீங்க, உங்க சரீரங்களை, உங்க சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளை, அவயவங்களை எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. நீதி, உண்மை, நீதி, வசனத்தின்படி நம்முடைய கிரியை தான் நீதி. அப்ப நீதியின்படி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு உறுப்பும் வசனத்தின்படி ஜீவிக்கணுமா? வசனத்தின்படி உறுப்புகள் செயல்படணுமா? அல்லேலூயா. 20 பாருங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கிறவரா இருந்தீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பதாக பாவத்துக்கு அடிமையா இருந்த போது, அல்லது ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் குடிக்கிறது, பாவம் செய்யறது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, தேவனுக்கு விரோதமாக பேசுறது, தேவனுக்கு விரோதமாக செயல்படுறதுதான் பாவத்தை குறிக்குது. அல்லேலூயா. வசனத்தை மீறி நடக்கிறது எல்லாமே பாவம். அல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கிறவளா இருந்தது அவங்க உறுப்புலாம், அவயவமெல்லாம். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம். 21
21வது வசனம் சொல்லுது, நம்முடைய உறுப்புகள் அவயவங்கள் அநீதியாய் இருக்கும்போது, அநீதிக்குரிய காரியங்களை செய்யும் போது, பாவத்துக்குரிய அவயவங்களாக நம்முடைய உறுப்புகள் செயல்படும் போது, நம்முடைய கிரிகள், அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் செய்யப்படுகிற கிரிகள் அநீதியாய் இருக்கும் போது முடிவு மரணம், நரகம். அல்லேலூயா. அதிலே பாருங்களேன் 22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க நீங்க தேவனுக்கு அடிமைகளாய் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நீதியின்படி கிரியைகள் காணப்படும் போது, ஒவ்வொரு உறுப்பினுடைய கிரியை நீதியாய் இருக்கும் போது, வசனத்தின்படி இருக்கும் போது நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம 14 சொல்ற ரோமர்ல ஒவ்வொரு தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். என் கண்ணு நீதியின்படி இருக்குதா? என் சிந்தனை நீதியின்படி இருக்குதா? என் வாய், என் நாவு, என் உதடு, என் இருதயம், என் கை, என் கால், என்னுடைய ஒவ்வொரு அவயவமும் உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்கு தெரியும், உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவா எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது, போய் சொல்லியும் தப்பிக்க முடியாது. நம்முடைய உறுப்புகள் நீதியா இருக்குதா அநீதியா இருக்குதான்னு சொல்லி உள்ளவே இருக்கிற கிறிஸ்துவுக்கும் உள்ளவே இருக்கிற கிறிஸ்துவின் ஆவிக்கும் தெரியுங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய உறுப்புகள் நீதியாய் இருக்குதோ, நீதியாய் நம்முடைய உறுப்புகள் அவயவங்கள் செயல்படுதோ, வசனத்தின்படி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப நீதியை குறித்து பார்த்தோம். நம்ம சகரியா எலிசபெத்து நீதியின்படி ஜீவிச்சதுனால வயதானது வரைக்கும், அது வரைக்கும் அவங்க ஜெபித்து வந்த ஜெபத்தை தேவன் அந்த ஜெபத்தை தள்ளாதபடி அவங்களுக்கு பதில் கொடுத்து கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு. அவங்க நீதி உள்ள கிரியைகள் காணப்பட்டது. நாமளும் நீதி உள்ள கிரியைகளை செய்து விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம். அது மாத்திரமல்ல, எல்லாமே தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தோடு தேவனுக்கு பலி செலுத்துவோம். ஆபேல போல ஒவ்வொரு காரியமும் தேவ வசனத்தின்படி வாழணும். உத்தம மார்க்கத்தார்னு சொல்லி கேள்வி பார்த்தோம். ஒவ்வொரு காரியத்திலும் வசனத்தின்படி, தாசனத்தின்படி நம்முடைய கிரியைகள் இருக்கும்போது அது நீதி உள்ள கிரியைகள் பார்த்தோம். நம்முடைய ஒவ்வொரு அவயவமும் நீதியா செயல்படணும்னு பார்த்தோம். நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிடுவோமா? ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்னு பார்த்தோம். முழங்கால் படியிடுங்க. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஏவாள் அன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு அவருடைய கை போய் அவருடைய கிரியைகள் தேவனுடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு, சத்தத்துக்கு கீழ்ப்படியாம அந்த கனி இச்சித்ததுனாலதான், இச்சு அவளுக்குள்ள வந்ததுனாலதான் கண்ணு பாவம் செய்தது. அதனாலதான் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு, சகல ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு திருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு நாம நிதானித்து பார்ப்போமா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போகணும். ஒரு ஆசீர்வாதம் குறைவில்லாத அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும்னா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணும்னு சொல்லி சங்கீதம் 15, 1, 2, 3 பார்த்தோம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. முழங்கால் படியிடுங்க. உங்களை நீங்களே நிதானித்துப்பா. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என் கண்ணு நீதியா இருக்குதா? என் கண்ணு வசனத்தின்படி ஜீவிக்குதா? என் உறுப்பு ஒண்ணு, என் காது எப்படி இருக்குது? என் கை எப்படி இருக்குது? என் கால், என்னுடைய இருதயம், என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் சிந்தனை, என் வாய், என் உதடு, என் நாவு எல்லாம் தேவனுக்கு பிரியமா செயல்படுதா? உள்ள இருக்கிற கிறிஸ்து என்ன பார்க்கிறார்? அவர் எங்கேயும் வெளியே போயில்லைங்க. உங்களுக்குள்ள எப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, கிறிஸ்து என்ற நற்பொருள் உங்களுக்குள்ள வந்துட்டார். மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு. கிறிஸ்து உள்ள இருந்து அணுவா உங்களை பார்த்துட்டு இருக்காரு. பரலோகத்திலிருந்து தேவன் நம்மளை இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் காண்கிற தேவன். அந்த காண்கிற தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஒருவேளை வசனத்தை மீறி அநீதியின் ஆயுதங்களாக அக்கிரமங்களையும் அசுத்தத்தையும் நடப்பிக்கும்படி நம்முடைய உறுப்புகள் மாறி இருந்தா எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. கண்கள்ல, காதுகள, வாயில, ஆவி, ஆத்மா, சரீரத்துல, நாவுல, சிந்தனை பகுதியில, எண்ணங்கள்ல, அப்பா எங்க இருதயத்துல, கைகள்ல, கால்கள்ல உங்க கல்வாரி ரத்தத்தை ஊத்தி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எந்தெந்த உறுப்பு அநீதி செய்ததோ, எந்தெந்த உறுப்பு அக்கிரமத்தை செய்ததோ தேவன் கிட்ட அறிக்கையிட்டு அப்படியே உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க உள்ள வல்லமை உள்ளதா இருக்குது. இந்த நாள் இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவம் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அந்த விசுவாசத்தோடு, அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தோடு நீங்க அறிக்கை இடும் போது உங்கள் அவயவங்கள் நீதியின் ஆயுதங்களாய் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. கல்வாரி ரத்தம் இறங்கி வரட்டும்.
ஹalleluya. கல்வாரி மகிமை இறங்கி வரட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியை இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உடையவர்களா மாற்றுங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.